வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போறது ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. இதில நம்ம ரூ. 5,00,000 எப்படி சேமிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சேவிங் பிளான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாம, சேவ் பண்ண பணத்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அப்படின்னா, நம்ம குறைவா சேமிச்சாலே அந்த கோல ரீச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பணமும் வந்து பாதுகாப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணா ரூ. 5,00,000 வந்து நம்மளால 5 வருஷத்தில பெற முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் வந்து சேவ் பண்ணணும். ஒரு 5 லேக்ஸ் அப்படிங்கிற கோல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பிகாஸ் எல்லாரோட இன்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஸோ அவங்கவங்க இன்கம்க்கு ஏத்த மாதிரி நமக்கான கோல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேமிப்போம் இல்லையா? ஸோ குறைவா சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரியான நிறைய சேவிங் பிளான்ஸ் இருக்கு. இல்ல இத விட இன்னும் அதிகமா சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய சேவிங் பிளான்ஸ் இருக்கு. ஸோ உங்க இன்கம்க்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த சேவிங் பிளான நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட கோல வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில சேமிக்க ஆரம்பிச்சுட்டு, கொஞ்ச நாள்ல விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளோட கோல ரீச் பண்ண முடியாது. ஸோ உங்களால எவ்வளோ அமௌண்ட்ட சேமிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேத்த மாதிரி சேமிச்சீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட கோல்ஸ ரீச் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங் ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ், பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதில ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, இனிமே நான் அப்லோட் பண்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் பிளான் பார்த்திங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேருக்கு சூட் ஆகும். அண்டு நம்ம எந்த ஒரு சேவிங் பிளான், என்ன ஒரு பிளான் கோல்டாக இருக்கட்டும், இல்லை மணி சேவிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் நமக்கான கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம என்ன சேமிக்க போகிறோம், எதுக்காக சேமிக்க போகிறோம், எவ்வளோ சேமிக்க போகிறோம், இது எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான பணத்தை நம்ம ரெகுலராக எடுத்து வைக்க முடியும். ஸோ நமக்கான கோலை வந்து கிளியராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கடுத்தது நம்ம கோல் எத்தனை வருஷம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் ரூ. 5,00,000 நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம மாதம் மாதம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவிங் பண்ணுறோம் அப்படின்றப்ப முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ நம்ம எத்தனை பேர் சம்பாதிக்கணும், மொத்தமாக எவ்வளோ இன்கம் வருது, நமக்கான செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் மந்த்லி பட்ஜெட் நம்ம போடணும். ஏன்னா மந்த்லி பட்ஜெட் போட்டால் தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஃபிக்ஸடாக என்னென்ன செலவுகள் இருக்குது, அது இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்ன செலவுகள் நமக்கு வரும், இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். அண்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை எழுதி வச்சிங்க அப்படின்னா, நமக்கு எது தேவையான செலவு, எது தேவையில்லாம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தடுத்த மாதத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். இது மூலயமா நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். நார்மலாக ஒன்றுமே இல்லாமல் நம்ம சும்மா ஒரு ஆன்லைனில் ஏதாவது பார்த்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம யோசிச்சு, இந்த தேவையா? இது கட்டாயம் இப்போ நம்ம வாங்கியே ஆகணுமா? அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை இதை ஒரு மாதத்துக்கு நம்ம தள்ளி போடுவோம். அதுக்கப்புறமும் தேவை அப்படின்னு நினச்சா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்லாம். அந்த ஒரு மாதம் தள்ளி போடுறப்ப நம்மளோட மைண்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதம் அந்த பணத்தை நமக்கு சேமிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக மந்த்லி பட்ஜெட் போட்டு உங்களோட செலவுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதிகமான பணத்தையும் உங்களால் சேவ் பண்ண முடியும். வீண் செலவுகளையும் குறைக்க முடியும். அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சும்மா ஒரு நாள், ஒரு மாதம் நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது. நமக்கு எப்படி மாதம் மாதம் வருமானம் வருதோ, அதே மாதிரி அந்த வருமானத்தில் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கோல்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் எல்லா தேவைகளையும் நம்ம வந்து ஈஸியாக பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும். உங்களோட வருமானத்துலேருந்து 20% 30% நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவுகளை பண்ணுங்கள். அண்ட் இதுலேயும் நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணுறோம் இல்லையா, இந்த சேவிங் பிளான்க்குமே நம்ம ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபிக்ஸடான அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து வீட்லேயே நம்ம வைக்காமல், இல்லை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடாமல், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கோல் வந்து 5 வருஷம் நமக்கு டைம் இருக்குன்றப்ப 5 வருஷத்துக்கு எது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், எந்த பிளான் வந்து நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும்.
அண்டு நம்ம இதில் சேவ் பண்ணுற அமௌண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கணும் ஃபிக்ஸடாக. அதை வந்து நீங்கள் டெய்லி எடுத்து வச்சாலும் சரி, வாரம் இல்லை மாதத்துல ஒரு முறை அப்படி எடுத்து வச்சாலும் பரவாயில்ல. ஓவராலாக நமக்கு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை வரணும். அது உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லியோ வீக்லியோ கூட பிரித்து சேமிக்கலாம். இப்போ அதுக்கான சேவிங் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு 5,00,000 ரூபாய் சேமிக்கணும். அதுக்கான டைம் வந்து 5 வருஷம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மாதம் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் நம்ம சேமிக்கலாம். இல்லை 30 நாள் ஆவரேஜாக ஒரு மாதத்துலன்னு எடுத்துகிட்டு 30 நாளும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம். இல்லை வாரம் சேமிக்கிறவங்க பார்த்திங்கன்னா, நான் ஒரு மாதத்தை வந்து ஆவரேஜாக அதில் 4 வாரம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து வைக்கலாம். இல்லை 30 நாளும் டெய்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கலாம். இல்லை 4 வாரமோ வாரம் ஒரு அமௌண்ட்டுன்னு எடுத்து வைக்கலாம். அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மந்த்லி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நம்ம 7,000 ரூபாய் சேமிக்கணும். 7,000 ரூபாய் சேமிச்சோன்னா நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். அண்டு மொத்தமாக நீங்கள் 7,000 ரூபாய் எடுத்து வச்சா பரவாயில்ல. இல்லை டெய்லி நான் சேவ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க 30 டேஸ் சேவ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 235 ரூபாய் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக ஃபிக்ஸடான அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் எல்லா நாளுமே. இல்லை வாரம் சேமிக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வாரம் கணக்கு. ஸோ ஒரு வாரம் வந்து 1,750 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணணும். 4 வாரத்துக்கு இதே மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் நம்மளால் 7,000 ரூபாவை சேமிக்க முடியும். ஸோ ஓவராலாக ஒரு மாதத்தில் உங்ககிட்ட 7,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் ரெகுலராக 7,000 ரூபாய் உங்களால் ஒவ்வொரு மாதமும் சேமிக்க முடியுது அப்படிங்கிறப்ப, அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அதிகமான பணத்தை இன்ட்ரெஸ்ட் மூலியமாக பெற முடியும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த 7,000 ரூபாய் நம்ம மாதம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப 5 வருஷம் நம்ம டைம் இருக்கு இல்லையா? ஸோ 5 வருஷன்றப்ப 60 மாதம். ஸோ அந்த 60 மாதத்தில் நம்ம சேமிக்கிற பணம் 4,20,000 ரூபாய். 7,000 ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம்னா 4,20,000 ரூபாய் நம்மளால் 5 வருஷத்தில் சேமிக்க முடியும். இது வந்து நம்ம வீட்லேயோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இருந்தால் இந்த பணம் நமக்கு இருக்கும். இதே வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, 5 வருஷன்றப்ப ஆர்டி வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். பிகாஸ் ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாதம் கட்டுற ஒரு சேமிப்பு. அண்ட் அதில் வந்து நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் நல்லாவே கிடைக்கும். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா, நமக்கு 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 6.7% கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சில பேங்க்ஸை விட அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம பேங்க்லலாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி பேங்க்கில் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். ஆர்டி அங்கே போடுறப்ப பார்த்திங்கன்னா, நமக்கு டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க. பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆனால் 5 வருஷத்துக்கான ஆர்டி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 5 வருஷம் சேமிக்கிறீங்கன்றப்ப போஸ்ட் ஆஃபீஸ் பெஸ்ட்டு. இல்லை 1 வருஷம் 2 வருஷம்லாம்னா பேங்க்கில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறப்ப நமக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 6.7%. ஸோ அந்த 5 வருஷமும் நீங்கள் மாதம் 7,000 ரூபான்னு நம்ம வீட்டில் வைக்காமல் அதை ஆர்டியில் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்ம கட்டுற தொகை வந்து பார்த்திங்கன்னா 4,20,000 ரூபாய். பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 79,564 ரூபாய். கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடைக்குது. ஸோ நமக்கு 5 வருஷம் முடிவில் 4,99,564 ரூபாய் கிடைக்குது. அப்போது 5,00,000 ரூபாய் கிட்ட நமக்கு 5 வருஷத்தில் நம்மளால் பெற முடியும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இதுக்கு காரணம் நம்ம ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா நமக்கு இந்த 80,000 ரூபாய் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நமக்கு 5,00,000 ரூபாய் கிடைக்குது. இல்லை நீங்கள் 5,00,000 ரூபாய் வந்து மாதம் சேமிச்சே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் நம்ம மாதம் 7,000 ரூபாய் தான் நம்ம கட்டுறோம் இல்லையா? இதே நீங்கள் 5 வருஷத்தில் 5,00,000 ரூபாய் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் பணமாக எடுத்து வைக்கணும்னா கிட்டத்தட்ட 8,350 ரூபாய் நம்ம மாதம் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் 5,00,000 ரூபாய் சேமிக்க முடியும். பட் இதில் நம்ம 7,000 ரூபாய் கிட்டத்தட்ட மாதம் 1,350 ரூபாய் நம்ம குறைவாக சேமித்தாலே 5,00,000 ரூபாங்கிற கோலை வந்து ரீச் பண்ண முடியும். இதுக்கு காரணம் நம்ம ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ உங்களால் முடிஞ்ச பணத்தை சேவ் பண்ணுங்கள். அண்ட் சேவ் பண்ண பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேவிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.